சிஸ்டர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்போ ஹோஸ்ட் கொடுத்துருக்கீங்க பாருங்க. மஞ்சுளா சிஸ்டர் வாய்ஸ் கேட்கல. சிஸ்டர் கேக்குதுங்களா? சிஸ்டர் கிளியர்ப்பா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் நீங்க அந்த பக்கம் வந்து எதுவும் மூவ் பண்ணாதீங்க. லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல மூவ் பண்ணி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் மியூட்ல இருக்கீங்க பாருங்க. சிஸ்டர் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் கேக்குதுங்களா சிஸ்டர்? ஓகே ஓகே. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் கேக்குதுப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், அது கால் வந்துட்டே இருக்காது. குட் மார்னிங் டு ஆல். மை நேம் இஸ் மஞ்சுளா, 5%. என்னோட அப்ளைன் வந்து பிரியங்கா சிஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணி பத்தி. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. சரிங்க சிஸ்டர், நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி பத்தி நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதுல ஒரு கண்டென்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பெஞ்சமின் கிராம் எக்காலத்தில் சிறந்த முதலீட்டாளர்கள் ஒருவராக திகழ்ந்தவர். முதலீட்டு மதிப்பின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டவர். வாரன் பஃபெட்டின் தொடக்க கால ஆசானம் ஆவார். பெஞ்சமின் என்றவர் ஒரே ஒரு நிமிஷம். அப்புறம் சிஸ்டரோட வாய்ஸ் எல்லாருக்குமே கேக்குதா? லோவா இருக்கா? எனக்கு தான் அப்படி கேக்குதா? நான் கால் பண்ணதுனால மேபி வாய்ஸ் லோவா இருக்கும். எல்லாருக்குமே வாய்ஸ் கேக்குதா? சவுண்டா கேக்குதா? லோவா இருக்குங்களா? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. வாய்ஸ் லோவா இருக்கா இல்ல கேக்குதுங்களா எல்லாருக்கும்? சிஸ்டர் கேக்குதுதான் சொல்லிருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. எனக்கு தான் ப்ராப்ளம் போல. நீங்க பேசுங்க. ஓகே சிஸ்டர். பெஞ்சமின் கிராம் என்பவர் எக்காலத்திலும் சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். முதலீட்டின் மதிப்பின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டவர். வாரன் பஃபெட்டின் தொடக்க கால ஆசானும் ஆவார். பெஞ்சமின் கிராம் என்று வந்து எந்த காலத்திலும் வந்து ஒரு சிறந்த முதலீட்டாளராக இருந்தாரு. அவரை வந்துதான் நம்ம முதலீட்டாளர் தந்தை என்றும் அழைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாரன் பஃபெட் தொடக்க கால ஆசானும் இவராதான், பெஞ்சமின் தான் இருந்தாரு அப்படின்றாங்க. ஆனாலும் பெஞ்சமினிடம் முதலீட்டில் வெற்றி சிஸ்டர் கால் வந்துச்சு. வாரன் பஃபெட்டின் தொடக்க கால ஆசானம் ஆவார். ஆனாலும் பெஞ்சமினிடம் முதலீட்டு வெற்றியின் பெருவாரியான காரணமாக இருந்தது அவரிடம் இருந்து கேக்கோ பங்குகளின் மீதான அதிக அளவிலான முதலீடு தான் அப்படின்றது சொல்றாங்க. இவர் எப்படி வந்து இவ்வளவு சிறந்த முதலீட்டாளரா இருந்தாருன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கேக்கோ என்ற ஒரு முதலீடு பங்குகள் வந்து இவர் வாங்கி வச்சிருந்தாரு. இது வந்து எப்படின்னா, அதிக அளவிலான முதலீடு வந்து இந்த ஒரே ஒரு பங்குல மட்டும் அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதனாலதான் வந்து இவர் ஒரு சிறந்த முதலீட்டாளர் என்றும் சொல்றாங்க. அவருடைய குறிப்பேடுகளில் இது குறித்து அவரே ஒத்துக்கொண்டு எழுதிய ஒரு கருத்து. மிகையான அவரிடம் இருந்து கேக்கோ பங்குகள் சேர்க்கை பெரும்பாலும் பங்குகளின் பிரிவினை சட்டத்திற்கு புறமானவையே. இது எப்படி வாங்கியிருக்காருன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு புறமான ஒரு சட்டத்துக்கு வந்து புறமாக தான் இந்த வந்து பங்கு வாங்கியிருக்காருன்ற மாதிரியும் அவரே சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டத்தையும் உடைத்து சேர்த்தவையே என்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் தைரியம், பொறுப்பின்மை ஆகியவற்றுக்கு இடையே இருக்கும் மெல்லிய கோடு எப்படி அற்று போனது எனக்கு தெரியவில்லை. இது வந்து எப்படி சொல்ல வராங்கன்னா, இது வாங்கறதுக்கு ஒரு தைரியமும் இருக்கணும், இது ஒரு பொறுப்பின்மையும் சொல்றாங்க. எப்படின்னா, ஒரே கம்பெனில வந்துட்டு இவர் அதிக அளவிலான ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷேர் பங்கு வாங்கியிருக்காருன்றது அது ஒரு தைரியமாவும் சொல்லலாம்.
பிளஸ் வந்துட்டு ஒரே கம்பெனில வாங்கும்போது இன்கேஸ் லாஸ் ஆனாலுமே அது நமக்கு வேஸ்டா போயிடும். ஆனா இது ஒரு பொறுப்பின்மைன்ற மாதிரி இது சொல்லுவாங்க. ஆனா இது ரெண்டுமே ஒரே ஒரு மெல்லிய கோடு என்பது வந்து அற்று போனது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரிடம் இருந்து கிக்கோ பெருநிதி குறித்து கிராம் எழுதியிருக்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அல்லது ஒரு அசாத்திய புத்திசாலித்தனமான முடிவு, இவை இரண்டுமே வெவ்வேறு என்று நாம் சொல்ல இயலுமா? அவ்வளவு எளிதாக சொல்ல இயலாது அப்படின்றாங்க. புத்திசாலித்தனமும் அசாத்திய அதிர்ஷ்டமும் ரெண்டுமே வெவ்வேறு இல்ல, ஒரே மாதிரிதான் அப்படின்ற மாதிரி இதுல சொல்ல வராங்க. அதே போல ஒரு இன்சிடென்ட் எப்ப நடந்ததுன்னா 2006ல வந்துட்டு தன் நிறுவனத்தை வாங்கிக் கொள்ள $1 பில்லியன் தர தயாராக இருப்பதாக கூறி யாஹூவின் கோரிக்கையை நிராகரித்து மார்க் ஜூக்கர்பெர்கை ஒரு மேதை என்று நாம் நினைக்கிறோம். ஒரு டைம்ல வந்து $1 பில்லியன் கொடுத்து வாங்க தயாரா இருந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த கோரிக்கையை அவர் நிராகரிச்சிட்டாரு. ஆனா அவரை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மேதை என்று நம்ம சொல்றோம். அவரால் எதிர்காலத்தில் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இப்போ வித்துட்டா வந்துட்டு இப்போ நமக்கு இப்ப தேவை கிடையாது, ஃபியூச்சர்ல வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது இது வந்து எதிர்காலத்தை கணிச்சு கரெக்டா அவர் உணர்ந்து ஒரு முடிவு எடுத்து அந்த டைம்ல வந்துட்டு அந்த டாலர் வந்து வாங்கிட்டு அவர் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. அப்புறமா திரும்ப என்ன நடந்ததுன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒரு பெருநிதியை வந்து யாப் நிறுவனத்தை வாங்க தயாராக இருந்த நிலையில் யாப்புவின் அக்கோரிக்கையை நிராகரித்ததை நாம் குறை கூறுகிறோம். அதே வந்து யாப் வந்து திரும்ப சாப்ட்வேர் நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனம் வந்து திரும்ப ஒரு பெருநிதி கொடுத்து வாங்குறதுக்கு கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, தொடர்ந்து பேசுங்க. ஓகே சிஸ்டர். தயாரா இருந்தது. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளவு வந்து அதான் நிதி கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்கும்போது இவங்க வேணாம்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது இப்ப நான் வந்து அவர் வந்து எப்படி சொல்றாரு, ஒரு முட்டாள் மாதிரி தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். இந்த சூழ்நிலையிலிருந்து தொழில் முனைவோருக்கான பாடம் தான் என்ன? என்னால் ஒன்றும் சொல்ல இயலவில்லை ஏனெனில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால இதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதிர்ஷ்டத்தையும் இடர்பாட்டையும் அறுத்திட்டு கூறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் என்று அப்படின்றாங்க. ஒரு அதிர்ஷ்டத்தையும் இடர்பாட்டையும் பத்தி வந்துட்டு அவ்வளவு ஈஸியா இது வந்து நம்ம பிரிச்சு சொல்லிட முடியாதுன்றத சொல்றாங்க. இவ்வகையில் பல்வேறு உதாரணங்கள் உள்ளன. இத பத்தி நிறைய உதாரணம் கீழே கொடுக்குறாங்க. என்னன்னா எண்ணற்ற வகையான வாய்ப்புகளும் தோல்விகளும் அவற்றின் விளைவுகளை பயனாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர். நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகளும் வரும், தோல்விகளும் வரும். அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும்ன்ற மாதிரி அது சொல்லியிருக்கோம். அது நம்மளோட கடமைன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து திறமையற்ற மேலாளர்கள் அவர்களால் எவ்வளவு வலிமையாக இயலுமோ அவ்வளவு வலிமையுடன் கணக்கற்ற பயனாளர்களை வழிபடுத்தி கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இப்ப திறமையானவங்களும் இருக்காங்க, திறமையற்றவங்களும் இருக்காங்க. ஒரு நல்ல மேலாளரா வந்துட்டு அதை எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாடிக்கையாளர்கள் கூறுவது எப்போதுமே சரி, வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறியாதவர்கள் ஆகிய இரு வாதமே ஒத்துக்கொள்ளப்பட்ட வணிக ஞானமாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. வாடிக்கையாளர்கள் வந்துட்டு எப்படின்னா ஒரு சில எல்லாரும் அவங்களுக்கு வந்து கரெக்டாவே நம்ம முடிவு எடுத்து இது கரெக்டான பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க. சிலது தப்பான பொருள் கூட சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அததான் வந்து வாடிக்கையாளர்கள் சொல்வது எப்பவுமே சரி, அவங்க வந்து தங்களுக்கு தேவையானதை கரெக்டா வாங்க மாட்டாங்க அப்படின்றத இந்த வாதத்துல சொல்ல வராங்க. எழுச்சியூட்டும் தைரியம் என்பதற்கு முட்டாள்தனமான பொறுப்பின்மை என்பதற்கும் இடையேயான கோடு ஒரு மில்லிமீட்டர் அளவாகவே இருக்கலாம். அது பின்னுணர்வு மூலமாக மட்டுமே காணக்கூடிய விதத்தில் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு எழுச்சியூட்டும் தைரியம் என்பது ஒரு முட்டாள்தனமான பொறுப்பின்மைக்கும் வந்துட்டு ஒரு மில்லிமீட்டர் அளவு அவ்வளவு கம்மியா தான் இருக்கு. இத வந்து நம்மளாதான் புரிஞ்சுட்டு இதை உணர முடியும் அப்படின்றத இத சொல்ல வராங்க. இடர்பாடும் அதிர்ஷ்டமும் நிழல்மொழி பேசும் இரட்டர்கள் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதிர்ஷ்டமும் அந்த இடர்பாடுமே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. இது எளிதில் தீர்க்கக்கூடிய சிக்கல் இல்லை. இந்த பிரச்சனையை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண முடியாது அப்படின்றாங்க. எது அதிர்ஷ்டம், எது திறமை, எது இடர்பாடு என்பதை அறுத்திடுவதில் இயலாமையே மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம கரெக்டா புரிஞ்சு எது அதிர்ஷ்டம் எது இடர்பாடுன்றது இது கரெக்டா நம்ம புரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
பணத்தை சரியான முறையில் ஆள வேண்டும் என்று நாம் முயலும் போதெல்லாம் இந்த இயலாமையே மிகப்பெரிய சிக்கலாக தோன்றுகிறது அப்படின்றாங்க. எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கரெக்டா சேவ் பண்ணணும், இல்ல பிளஸ் வந்துட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போதெல்லாம் அந்த காசை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டா கையாள முடியாம போகும்போது ஒரு இயலாமை ஏற்படுது, அதுல இருந்து ஒரு சிக்கல் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் 2 கருத்துக்கள் நமக்கு சரியான பாதையை காட்டும் அப்படின்றாங்க. எப்படின்னா, யாரை நீங்கள் புகழ்கிறீர்களோ ஆதரிக்கிறீர்களோ அவர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். யாரை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்களோ முன்னேறக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களிடமும் மிகவும் கவனமாக இருங்கள் அப்படின்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நம்ம யார ரொம்ப புகழ்ந்து இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆனா அவங்க சில நேரத்துல வந்து அது கரெக்டா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வராங்க. சிலர் வந்து இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரியா வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து நம்ம லத்தாச்சிக்கா இவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு யோசிப்போம். பட் அவங்க வந்து நல்லா பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 2 பேர்கிட்டயுமே நம்ம கவனமா இருக்கும். யாரு இப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுல சொல்ல வராங்க. அடுத்து என்னன்னா, அல்லது விளையும் விளைவுகள் அனைத்துக்கும் 100% காரணிகளாக அமைபவை ஒருவருடைய உழைப்பும் அவர் எடுக்கும் முடிவுகளும் தான் என்று நம்புவதெல்லாம் கவனமாக இருங்கள். ஒருத்தவங்க செய்யற விளைவுகளும் விளையும் விளைவுகள் அனைத்தும் வந்து ஒரு 100% எப்படின்னா அவருடைய உழைப்பை எடுக்கிற முடிவுகள் தான் அப்படின்றது நம்ம நம்பணும் அப்படின்றாங்க. என் மகன் பிறந்த பின்னர் நான் அவனுக்கு இட்டு ஒரு கடிதம் சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு ஒரு கடிதத்தை பத்தி சொல்றாரு. குடும்பங்களில் பிறந்தவர் மற்றவர் அதற்கு எதிராக கருத்துடையவர் சில தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் அமைந்த எழுச்சி கொண்ட பொருளாதார சூழலில் இருந்தவர் மற்றவர் போர்களுக்கு மத்தியிலும் ஆதரவற்ற நிலையிலும் பிறந்தவர் நீ வெற்றி இதெல்லாம் இதோட முடிச்சுக்கிறேன். சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, சிலர் வந்து நல்லா படிக்கிறதுக்காக இருக்கிற ஃபேமிலியில பிறந்தவங்களாவும் இருப்பாங்க. சில ஃபேமிலியில வந்துட்டு அதுக்கு எதிராக படிப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஃபேமிலியிலையும் ஒருத்தவங்க இருப்பாங்க. சிலர் வந்துட்டு நம்ம தொழில் பண்ணணும், நம்மளோட சொந்த தொழில் பண்றணும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற பேரண்ட்ஸாவும் இருப்பாங்க. சிலர் வந்து படிக்கிறதுக்கு கூட போராடி கஷ்டப்பட்டு வர ஃபேமிலில இருந்தும் வருவாங்க அப்படின்றவங்க இருக்காங்க. அதுல வந்து நீ வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவன் நான் அப்படின்ட்டு அந்த அப்பா சொல்றாரு. அந்த வெற்றியை நீயே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவன் நான். அந்த வெற்றியுமே நீயேதான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. இருந்தாலும் எல்லா வெற்றியும் கடினமான உழைப்பால் உண்டாவதில்லை அப்படின்றாரு. எல்லா வெற்றியும் கடினமா உழைச்சாதான் வரும்ன்றது இல்லை என்பதையும் சொல்றாரு. எல்லா தோல்வியும் பொறுப்பற்ற சோம்பேறித்தனத்தால் உண்டாவதும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள் அப்படின்றாரு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு தோல்வி ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அது நம்ம சோம்பேறித்தனத்தால மட்டுமும் கிடையாது என்பதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. மற்றவர்களை பற்றியும் உன்னை பற்றியும் நீ மதிப்பிடும் போதெல்லாம் இதை நீ நினைவில் வைத்துக்கொள் அப்படின்றாரு. இப்ப நம்ம மற்றவங்களை பத்தியும் இல்ல நம்மளை பத்தியுமே சொல்லும் போதெல்லாம் இது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்துட்டு அந்த பையனுக்கு அந்த ஒரு லெட்டர்ல சொல்லியிருக்காரு. எனவே தனிப்பட்டவர்களை பற்றி குறிப்பிட்ட சூழலில் அமைந்த உதாரணங்களை பற்றியும் மட்டுமே முழு கவனத்தில் கொள்ளாமல் பரந்த நிலைப்பாடுகளை ஆய்வதில் கவனம் காட்டுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே எப்படின்னா இது ஒரு தனிப்பட்டவங்களை பத்தி ஒரு தனிப்பட்ட சூழல் நடக்கிற பத்தி மட்டுமே நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்காம இது எல்லாமே எப்படி பரந்த மைண்ட் ஓப்பன் மைண்டா நம்ம யோசிச்சு பார்த்து எல்லாமே ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த முடிவு கவனமா எடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர். சரி சரி ஓகே சார், நீங்க எனக்கு போஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? சவுண்ட் லோவா இருக்கு, வாய்ஸ் கேட்கல, மெசேஜ் போட்டிருக்கீங்க. என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க, நான் ஒரு கிளாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதுங்களா? என்னோட வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? மீட்டிங்ல இருக்கீங்களா? ஓகே ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அஞ்சலா சிஸ்டர் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸோ 5% இருந்து சாரி மஞ்சுளா சிஸ்டர் வந்து நமக்காக மீட்டிங் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப கிளியரா வந்து அதிர்ஷ்டத்துக்கும் இடருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் கிரகாம் அப்படின்றவரை பத்தி தான் ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டரா இருக்காரு. ஸோ முதலீட்டு மதிப்பின் தந்தை அப்படின்னு வந்து அவர் அழைக்கிறாங்க. ஸோ வாரன் பஃபட் இருக்காரு, அவருக்கு வந்து ஸ்டார்டிங் காலத்துல இவர்தான் வந்து ஒரு பெரிய குருவா வந்து இருந்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கத்துட்டு இருக்காரு. சோ பெஞ்சமினோட வெற்றிக்கு, முதலீட்டோட வெற்றிக்கு சோ முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, சோ ஒரு கெய்கோன்ற ஷேர்ஸ் மேல சோ நிறைய வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? சோ அதுதான் அவரோட திறமைன்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி அவரோட பொறுப்பின்மையும் அதுதான் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ஒரே கம்பெனில பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு 2-3 கம்பெனில வந்து பிரிச்சுதான் வாங்குவாங்க. என்ன ஒரு ரீசன்னா, ஒரு கம்பெனில ஒரு ஷேரோட வேல்யூ கம்மியா இருந்தாலும் இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் மூலியமா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க. பட் இவர் பெஞ்சமின் கிரகாம் என்ன பண்றாருன்னா, சோ ஒரே கம்பெனில கெய்கோ அப்படின்ற ஷேர்ஸே வந்து நிறைய அளவுல வந்து வாங்கி வைக்கிறாரு. சோ இது வந்து இந்த ஷேர்ஸ் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறது சட்ட விதிகளுக்கு ஒரு புறம்பான ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே சோ இந்த விஷயத்த வந்து அவரு பண்றாரு. சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தைரியத்துக்கும் ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்துலயும் தைரியம், பொறுப்பின்மை இது ரெண்டுத்துக்கும் ஒரு மெல்லிய கோடு தான். ஓகேங்களா, அந்த கோடு வந்து இந்த இடத்துல அற்று போனது. ஏன்னா இவரு தைரியமாவும் அந்த விஷயத்துல வந்து செயல்பட்டு ஒரே கம்பெனில ஷேர்ஸ் வாங்குறாரு. ஆனா அதே மாதிரி இது ஒரு பொறுப்பின்மை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே ஒரே ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாஸ்ட்ல லாஸ் ஆகுறதுக்குமே அந்த இடத்துல வந்து வாய்ப்பு உண்டு. பட் அந்த மாதிரி பொறுப்பின்மையாவும் அவர் வந்து செயல்படுறாரு. ஆனா அதே மாதிரி இதை பத்தி அவர் ஒரு குறிப்புமே வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அல்லது ஒரு அசாத்தியமான புத்திசாலியான முடிவு, இவை இரண்டும் வெவ்வேறு என்று நாம் சொல்ல இயலுமா? ஒரு அதிர்ஷ்டமான நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு புத்திசாலித்தனமா நம்ம ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னா, இது ரெண்டுமே வேற வேற விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா 2006 அந்த வருஷத்துல யாகூவோட ஷேர்ஸ், யாகூ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய கம்பெனி. சோ அந்த யாகூவோட ஷேர்ஸ் கம்பெனியே பாத்தீங்கன்னா ஒரு $1 பில்லியன் வந்து தர தயாரா இருக்காங்க. அந்த கம்பெனி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. பட் அந்த இடத்துல யாகூ வந்து அதை நிராகரிக்கிறாங்க. சாரி, மார்க் ஜூர்பெக் அப்படின்றவர் வாங்க நினைக்கிறாரு. சோ அந்த டைம்ல வந்து அவர் நிராகரிக்கும் போது அவரை வந்து ஒரு பெரிய மேதை, ஏன்னா அவர் வந்து ஃபியூச்சரை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணி அதை வேண்டாம் நிராகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து ஒரு பெரிய நிதியை வந்து கொடுத்து யாகூவோட ஷேரை வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அது வந்து அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை. பட் இருந்தாலும் அந்த டைம்ல யாகூ வந்து அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறது. அதாவது மைக்ரோசாஃப்ட் கிட்ட இல்ல, நாங்க எங்களோட நிறுவனத்தை நாங்க தரமாட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப யாகூவே எல்லாருமே கூட சொல்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்துமே இவங்க என்ன கம்பெனியை வந்து கொடுக்காம இருக்காங்களே, ரொம்ப முட்டாள்தனமான செயல் அப்படின்னு யாகூவே எல்லாருமே கூட சொல்றாங்க. ஏன்னா யாகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபியூச்சரை வந்து மைண்ட்ல வச்சுதான் அந்த இடத்துல அவங்களோட கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. சோ இதுல இருந்து தொழில் முனைவர்களுக்கான, அதாவது ஒரு ஆண்டர்பிரினருக்கான பாடம் என்னன்னா, அவர் எதுவுமே சொல்ல விரும்பல அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா அதிர்ஷ்டமும் இடரும் இங்க எங்க வேணாலும் நமக்கு நடக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்க நிராகரிச்சது அவங்களுக்கு ஒரு இடரா இருந்தாலும் இப்ப அது ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டமா அவங்களுக்கு வந்து கை கொடுத்திருக்கு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சோ நிறைய வாய்ப்பும் தோல்வியும் நமக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும். அதோட விளைவுகளும் பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு திறமையான மேலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா சோ அவங்க வந்து நிறைய வலிமையோட இருப்பாங்க. நிறைய பணியாளர்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வாடிக்கையாளர் கூறுவதுதான் எப்போதும் சரி அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே அவங்க அறியாதவங்க இருப்பாங்க அப்படின்னு 2 வாதங்களும் வைக்கிறாங்க. சோ எழுச்சி ஊற்ற தைரியம், முட்டாள்தனமான பொறுப்பின்மை. சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு மெல்லிய கோடு தான். சோ அதோட அளவு ஒரு மில்லி மீட்டர் தான். ஓகேங்களா, அது வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். பட் அந்த தைரியத்தினாலையும் அந்த பொறுப்பின்மையினாலையும் வரக்கூடிய விளைவுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ லாஸ்ட்ல இவர் வந்து அவங்க பையனுக்கு எழுதிய ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில ஃபேமிலில கல்வியை வந்து நல்லா ஊக்குவிப்பாங்க, படிப்பு தான் எல்லாமே, சோ படிச்சாதான் லைஃபே மாறும், படின்னு சொல்லிட்டு கல்வியை நல்லா ஊக்குவிக்கிற ஒரு ஃபேமிலி. பட் அதே மாதிரி அந்த கல்வியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம படிக்கலனாலும் லைஃப்ல நம்ம எப்படி வேணாலும் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ற ஒரு ஃபேமிலியும்
சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில ஃபேமிலியில பிசினஸ் பத்தி ஊக்குவிக்கிறவங்க பிசினஸ் மேனா வரணும், பிசினஸ் தான் எல்லாமே, பிசினஸ் மேன் மட்டும்தான் லைஃப் மாறும் அப்படின்ட்டு ஊக்குவிக்கிற ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தர். அதே மாதிரி பிசினஸ் பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம, எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம இருக்கிற சூழ்நிலையில இருந்து வெளியில வர ஒருத்தர். ஓகேங்களா? சோ இதுல மெயினா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோ நம்ம லைஃப் வந்து எப்படி இருந்தாலும் சோ ஒருத்தவங்க சக்சஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட கடின உழைப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட சோம்பேறித்தனமான பொறுப்பின்மை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றத இங்க லாஸ்டா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீட்டிங்ல ரொம்ப சூப்பரா வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. 5% மஞ்சுளா சிஸ்டர் வந்து ரொம்ப கிளியரா டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பேசுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்ணி இதோட கண்டினியூட்டி இருக்கு. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. மீட்டிங் என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.